வேதத்துல ரெபேக்காள் குறித்து நம்ம வாசிக்கிறோம். ரெபேக்காள் ஈசாக்குக்கு தன்னோட அன்பை வெளிப்படுத்தி ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. ஈசாக்கு தன் தாயின் துக்கத்தை மறந்து ஆறுதல் அடையும் அளவுக்கு அவங்க அன்பானவங்களா இருந்தாங்க. அதே வேதத்துல இன்னொரு ஸ்திரீ, அவங்க யாக்கோபின் மனைவி ராகேல். இவங்க யாக்கோபு கிட்ட போய் எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகுறேன்னு சொல்லி கணவனை பிளாக்மெயில் பண்றவங்களா இருந்தாங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ரெபேக்காலுக்கும் குழந்தை இல்லை. ஆனா ரெபேக்கால் ஒரு நாளும் ஈசாக்கு கிட்ட போய் தொல்லை பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், குழந்தை பாக்கியம் தேவன் அளிக்கும் காரியம் என்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குறைவு இருக்கும்போது யார்கிட்ட போய் நிக்கிறோம்? ஆண்டவர்கிட்டயா அல்லது கணவன்கிட்டயா? ரெபேக்காள் ஆண்டவர்கிட்ட விசாரிச்சாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும். ராகேல் யாக்கோப் கிட்ட சண்டை போட்டாங்க. நம்ம எப்படிங்க?